என்னங்க சொல்றீங்க? ஏஆர் முருகதாஸ சுத்தி இவ்ளோ கான்ட்ரோவர்சிஸ் இருக்கா? அவரு விஜயகாந்த் கூட பண்ண படம் நந்தகுமார் அப்படிங்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரோடது. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே விஜயகாந்த் அந்த பெர்சன கூப்பிட்டு தென்னவன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு சான்ஸ் கொடுத்தது. கிறிஸ்டோபர் நோலனோட மொமெண்டோ கதை தான் கஜினி. ஆனா கிறிஸ்டோபர் நோலனுக்கு அவர் எந்த கிரெடிட்ஸுமே குடுக்கலன்னு பல பேர் சொன்னாங்க. இவ்ளோ ஏன் இது கிறிஸ்டோபர் நோலனே சொன்னதா அனில் கபூரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கேமர்ஸ் இன் தி சிட்டி அப்படிங்கிற ஒரு கேமோட தீமை பேஸ் பண்ணி தான் ஏழாம் அறிவு கதை பண்ணியிருக்காரு அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. கத்தி படத்தோட கதை நயினார் நம்பியோடது அப்படின்னு அவரு பேசாத இன்டர்வியூவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அவரு அறம் படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்பினாங்க. அதே மாதிரி கத்தி படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆன டைம்ல சபா நியூஸ் பேப்பர் டிவியோட 2010 ஆட பார்த்து காப்பி அடிச்சுதான் இதை பண்ணிருக்காங்கன்னு அவங்களும் ஏஆர் முருகதாஸ் மேல கேஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸ்பைடரோட அந்த செகண்ட் ஹாஃப்ல பாதி சீக்வன்ஸோ டார்க் நைட்ல இருந்து அப்படியே தூக்கியிருப்பாரு முருகதாஸ். சர்க்கார் ஸ்டோர் இஷ்யூ பத்தி சொல்லவே வேணாம். கோர்ட் வர போய் டைட்டில் கார்டுல கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. ஏஆர் முருகதாஸோட பிலிமோகிராஃபியை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க வாங்க நம்ம சேனல்ல இருக்க ஃபுல் வீடியோவை பார்ப்போம்.